ஹலோ மக்களே! வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி ட்ரெடிஷ்னலாக ஒரு புளி சாதம் பார்க்கலாமா? எங்கள் அம்மா பண்ணுற மாதிரி அவங்க ஸ்டைலில் அண்ட் ஐயர் வீட்டில் செய்கிற மாதிரி இருக்கும். பிரசாத புளி சாதம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கோவில் பிரசாதம் மாதிரியே இருக்கும். செம்மையாக இருக்கும். நான் 2 நாள் 3 நாள் கூட வச்சு சாப்பிடுவேன். எங்கள் வீட்லேயும் செஞ்சேன்னா பத்தவே பத்தாது, சீக்கிரமாக காலியாகிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகா எல்லாம் ஒன்றா போட்டு அந்த எண்ணெயில் பொரிஞ்சு எடுத்துட்டோம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ பேருக்கு செய்கிறீங்களோ அது மாதிரி ஒரு கப்பு 2 கப்பு, நான் 1 கப் அளவுக்கு புளி கரைச்சி ஊற்றிக்கிறேன். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். அதை நல்லா கொதிக்கணும்னு வச்சுருங்க. நல்லா கொதிக்கணும். நொரை வந்து கொதிக்கணும். இந்த மாதிரி நொரை வந்து கொதிக்கணும். எப்படியும் ஒரு 20 மினிட்ஸாவது கண்டிப்பாக ஆகும். அந்த நொரை இறங்குற ஸ்டேஜில் அந்த நம்ம தாளித்து வச்சுருக்கோம்ல கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாம் அதை கொட்டிக்கோங்க. அதை கொட்டினாவே பாதி எப்படியும் அது இழுத்துக்கும். அது ஊறி போயிருந்து அதை கெட்டி ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் நம்ம கடைசியாக வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு பொடி எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. நான் அதை அப்புறமா அப்லோட் பண்ணுறேன் என்னோடய யூடியூப் சேனலில். அந்த பொடி நான் அரைச்சி வச்சு 1 மந்த் ஆகுது. இன்னும் ஓப்பன் பண்ணால் அந்த வாசனை போகவே இல்லை. இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வச்சுருந்தேன். இப்போ அதுதான் இருக்குது. ஒரு 2 ஸ்பூன் வரும், 2 குட்டி ஸ்பூன் வரும். ஸோ அதை ஃபுல்லாக கொட்டிக்கலாம். அது எதுக்குன்னா காரத்துக்கும் ஃப்ளேவருக்காகவும் சூப்பராக இருக்கும். அல்டிமேட்டாக இருக்கும். அதுதான் ஆக்சுவலி டேஸ்ட் கொடுக்குமே. பயங்கரமாக இருக்கும். ஸோ அதை கொட்டிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கெட்டியாகி ஃப்ளேவர்ஃபுல்லாக வருதுங்களா? ஸோ தெரியுதுங்களா? நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகி அந்த எண்ணெய் ஊறி ஊறி வரும்னு சொல்லுவாங்கள்ல. எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, எண்ணெய் நல்லா ஊறி மிதந்து மேலே வரணும் அப்படி சொல்லுவாங்க. அது எனக்கு தெரியாது. அப்புறம் தான் நான் செஞ்சு நல்லா கற்றுக்கிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் ஊறி மேலே வரணும். அந்த ஸோ அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டப்போ அது செஞ்சுட்டே இருக்கும்போதே என் பொண்ணு, அம்மா பசிக்குதுன்னு கீழே வந்து சொல்லிகிட்டே இருந்தா. ஸோ என் பொண்ணுக்கு டக்குன்னு நான் ரைஸ் காலைல வச்சுட்டேன். ஸோ அந்த ரைஸை நம்ம பிசைஞ்சு கொடுத்துடலாம். அவளோட ரியாக்ஷன் பார்க்கலாம். அது ஃபுல்லாலாம் கொட்ட மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நான் கிளறிடுவேன். ஸோ கொஞ்சமாக கொட்டி கிளறி என் பொண்ணு கொஞ்சம் கொடுத்தேன். மேலேயும் கீழே கொட்டிடுச்சு. வா வா ஹாலுக்கு வந்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ அவளுக்கு பிசைஞ்சு ஒரு கரண்டி ஒரு கை ஊட்டினோடனே அவளுக்கு அப்படியே ரொம்ப ஆசை வந்துச்சு. அவள் இது வந்து ஆக்ஷனில் சொல்கிறா பாருங்களேன், வா வா ஹாலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஸோ அதை ஹாலுக்கு எடுத்துகிட்டு போய் அவளுக்கு ஊட்டினோடனே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வயிறார சாப்பிட்டா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். பாய்.